இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர நேரமாச்சு. அவங்க வாயை வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுனாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த அலங்காரத்தை மண்டபத்தை விட்டு அனுப்பணும். ஆமா, எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அலங்காரமா பிரச்சனை வேற. தேவையில்லாத எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஏதாவது பண்ணி அவங்களை இந்த மண்டபத்தை விட்டு அனுப்பணும். எப்படின்னு தான் நானே யோசிக்கிறேன். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. கைவசம் என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு. இருங்க காட்டுறேன். இந்தாங்க. என்னது இது? தலைவலி மாத்திரையா? பேதி மாத்திரை. இது எதுக்கு போன் பின்னாடி வச்சிருக்க? சில நேரங்கள்ல அவசரத்துக்கு தேவைப்படும்னு வாங்கி வைப்பேன். அவசரத்துக்கு தலைவலி மாத்திரை, ஜுர மாத்திரை வாங்கி வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பேதி மாத்திரை கையில வச்சிருக்க? இத பால்ல கலந்து அலங்கார அம்மாவுக்கு கொடுங்க. குடிச்சிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடட்டும். என்ன யோசிக்கிறீங்க? பாவம் ஸ்ரீஜா, அதிகமா பேசினதுக்கு இந்த தண்டனை கொஞ்சம் அதிகம்தான். அலங்காரம் அலங்கோலமா ஆயிடுவாங்க. பாவமா இருக்கு. என்ன அவங்க அசிங்கப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? இப்போ நீங்க கலந்து குடுக்கறீங்களா இல்ல நான் குடுக்கவா? நீ கொடுத்தாதான் நம்ப மாட்டாங்களே, அதனால தானே என்ன கொடுக்க சொல்ற? அத வாங்க, அத வாங்க சொல்றேன். அட வாங்கன்னு சொல்லல, வாங்க. இது பாரு. என்ன இதெல்லாம் ஜூஸ் டம்ளர்னு பாக்குறியா? இதெல்லாம் ஜூஸ் டம்ளரே கிடையாது. இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. இவங்க தான் சுபத்ரா, அதாவது விஷாலோட அம்மா. தெரியும்ல? இது அவங்க தாத்தா, அதாவது சுபத்ராவோட அப்பா. இது அவரோட மூத்த பையன். இது குழப்பமே இருக்க கூடாது, தாத்தாவோட மூத்த பையன். இது இத தாத்தாவோட ரெண்டாவது பையனோட பொண்ணு. ஐயோ, அது நான் தான். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுக்கா. நல்லா புரிஞ்சுச்சா? எனக்கு டவுட்டே இல்ல. திரும்ப டவுட் வராதுல்ல? வராது. போய் வா, போய் வா. புரிஞ்சிடுச்சா? எனக்கே புரியல, அவ புரிஞ்சிடுச்சுங்கறா. அப்பா வர சொன்னாலும் இன்னும் வரலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா நான் சொல்றத யாருமே உண்மைன்னு நம்ப மாட்டாங்க. ஒருவேளை இவர்தான் அப்பா அனுப்பின ஆளா இருப்பாரோ? இவராதான் இருப்பாரு. அப்பா அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறேன். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கேன். அதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வா. அதெல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா, இவங்க எங்க சொந்தக்காரங்க. எனக்கு சித்தி முறை. வணக்கம். நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிங்க. போய் சாப்பிடுங்க. சுபத்ரா, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நீளத்துக்கு கல்யாண கச்சேரினா அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலக்க வேண்டாமா?
பாட்டெல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு அதெல்லாம் இருக்கு பெரியம்மா. எங்க எங்க நான் பாடணும் கொஞ்சம் நான் நேரம் பாடணும் நான் பாடணும் என்ன பண்ற ஸ்ரீஜா? எதுக்கு உன் அப்பான்னு சொல்லி இன்னொருத்தரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துற? இவரு உன் அப்பாவே கிடையாது. நான் உன் அப்பாவை உன் வீட்டுக்கே வந்து மீட் பண்ணிருக்கேன்ல. யாரையோ கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்றேன். What is this? ஆமா விஷால், நான் யாரையும் கூட்டிட்டு வந்துதான் என் அப்பான்னு சொல்றேன். அப்பா ஒரு சின்ன மியூசிக் கம்போசிஷன்ல லண்டன்ல இருக்காரு. ஏன் அவர்கிட்ட நீ நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லலையா? சொல்லிட்டேன், ஆனா அவர் கம்போசிங் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது. அவரால மாத்த முடியல. அத அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா வந்துட்டாரு, நீ ஏன் போய் சொல்ற? இந்த நேரத்துல நான் என் அப்பா லண்டன்ல இருக்காரு, பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வரமாட்டாருன்னு சொன்னா அத்தை என்னை பத்தி சந்தேகப்படுவாங்க. நீ ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவா யோசிக்கிற? அத்தை மாமான்னு சொல்லி 2 பேரை வர வச்ச. இப்போ அப்பான்னு போய் சொல்லி இன்னொருத்தரை வர வைக்கிற. இப்படி பண்றதுதான் ப்ராப்ளம். எல்லாமே நமக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான் விஷால். உனக்கு அவசரமா நிச்சயதார்த்தம் நடந்ததுனாலதான் நான் இந்தியாக்கே வந்தேன். இல்லனா என் அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் சரியா நிதானமா நடந்திருக்கும். ஏன் தப்புதான் ஸ்ரீஜா, என்னாலதான் எல்லாம். ஆனா நீ செய்யறது சரியில்லை. அத்தா மாமான்னு ஒருத்தங்களை பொய்யா அறிமுகப்படுத்தினதே தப்பு. இப்ப அப்பான்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறது அதை விட பெரிய தப்பு. எங்க அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. நான் சொன்னது பொய்ன்னு உனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட கூட சொல்லாம மறைச்சேன். ஓ, 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 ஆ, 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 ஆ. இங்க வந்து சாமி அடிச்சுக்க போட்டேன்னா கட்டிடு கட்டிடு. நம்ம அலங்காரமா அருமையா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நம்மள சந்தோஷப்படுத்தினாங்க. அண்ணா அண்ணா, ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, நீ வந்து ஒரு பாட்டு பாடுனா ப்ளீஸ். இல்ல நான் வரல. அண்ணா ஓவரா பண்ணாத, கீழே எல்லாரும் ஜாலியா இருக்காங்கண்ணா, வந்து ஒரே ஒரு பாட்டு பாடு. பல்லவி, நான் பிஸியா இருக்கேன், அதனால என்னால இப்ப பாட முடியாது, புரிஞ்சுக்கோ. விஷால் ஒரு நிமிஷம். என்ன இசை? நீங்க மேடையில ஏறி ஒரு பாட்டு பாடணும். அத நான் இல்ல பார்க்கணும். இல்ல இசை, ஆக்சுவலா என்னால இப்போ இங்க பாட முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா உங்க மைண்ட் கொஞ்சம் மாறும்ல விஷால்.